Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா VLOOKUP எப்படி ஒரு காலம் பேஸ் பண்ணி ஒரு ரோல இருக்க வேல்யூ பேஸ் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூவை எடுத்துட்டு வரதுன்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த டேபிள் ஒரு டம்மி டேபிள். இதுல நம்ம என்ன எடுத்து வந்திருக்கோம்னா ஒவ்வொரு மாசமும் சால்ட் எவ்வளவு குவாண்டிட்டி, சுகர் எவ்வளவு குவாண்டிட்டி, ஜாகரி பேக்கெட் எவ்வளவு குவாண்டிட்டி வித்துது அப்படின்ற மாதிரி ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். சரி, இப்போ இங்க இது 1 இது 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே 13 காலம் இருக்கு இந்த டேபிள்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே, இப்போ நான் ஏப்ரல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா VLOOKUP நம்ம எல்லாருக்குமே தெரியும். VLOOKUP போட்டு லுக்கப் வேல்யூ அப்படின்னு சொல்றது சுகர் லுக்கப் வேல்யூ. டேபிள் அரேன்றது நமக்கு தேவையான டேபிள். இதுதான் நமக்கு தேவையான டேபிள். போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இதுல நமக்கு இப்போ ஏப்ரல் வேணும் அப்படின்னு சொன்னா 5வது காலம்ல இருக்கு ஏப்ரல். ஸோ காலம் இண்டெக்ஸ் நம்பர் 5 போட்டு லுக்கப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஃபால்ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா 0வோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 404 அப்படின்னு வரும். அப்போ நம்ம ஜூலை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம அங்க போயிட்டு 8 அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு பதிலா ஆட்டோமேட்டிக்கா எப்படி வர வைக்கிறது அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ மேட்ச் நம்ம என்ன பண்ணுவோம், மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு தேவையானது ஏப்ரல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எங்க இந்த பர்டிகுலர் அரேல உங்களுக்கு ஏப்ரல் அப்படின்னு சொல்றது எத்தனாவதா இருக்கு, எக்ஸாக்ட் மேட்சா வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா 5வதா இருக்குன்னு வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? அதையே நீங்க டிராக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஜூலை அப்படின்னு சொல்றது இங்க 8வது காலம்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அக்டோபர் அப்படின்னு சொல்றது நமக்கு 11வது காலம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட மேட்ச் ஃபார்முலா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த வேல்யூ லுக்கப் பண்ணணும், எந்த டேபிள்ல லுக்கப் பண்ணணும், அந்த அரே என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எத்தனாவது, அதாவது மேட்ச் டைப் 0வா 1ஆ அப்படின்னு கொடுத்துக்கலாம். நமக்கு ஆல்ரெடி இந்த மேட்ச் டைப் வந்து VLOOKUPல நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான். ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் 0 அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எத்தனாவது காலம்ல இருக்கு அப்படின்றது வந்துடும். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நமக்கு தேவையானது இதுதான். கரெக்ட்டுங்களா? இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு போயிட்டு இந்த 5க்கு பதிலா இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இதை டிராக் பண்ணலாம். ஆனா டிராக் பண்றது முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்றதை நான் உங்களுக்கு டிராக் பண்ணிட்டு சொல்றேன். இங்க டிராக் பண்ணும்போது இங்க நாட் அப்ளிகபிள் வருது பாருங்க. ஏன்னா இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சுகரும் ஏப்ரலும் செலக்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 404ம் ஜூலை செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பதிலாக நமக்கு சுகர் தான் செலக்ட் ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சியை நம்ம ஸ்டாட்டிக் ஆக்கணும். ஸோ சி காலம் அப்படின்னு சொல்றது இல்ல, அது பி காலம். பில இருக்கிற சுகர் தான் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பியை தான் நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட்டுங்களா? அதை கொடுத்துட்டு இன்னொன்னும் கவனிக்கணும். பட் நான் உங்களுக்கு அடுத்தது மிஸ்டேக் வரும்போது சொல்றேன். இங்க போட்டோம் அக்டோபர் சுகர் பார்த்தீங்கன்னா 837 கரெக்ட் ஆகுது. இப்போ இது நம்ம ஜாகரிக்கு எடுத்துட்டு வரணும். டிராக் பண்ணி பாருங்க, நாட் அப்ளிகபிள் வருது. ஏன்? இப்போ இந்த VLOOKUPல இருக்கிற இந்த பிஏ ஸ்டாட்டிக் ஆக்குனா மாதிரியே நம்ம மேட்ச்க்குள்ள இருக்க நம்மோட இந்த மந்த்தையும் ஸ்டாட்டிக் ஆக்கணும். என்னன்னு பார்க்கலாம். இங்க செலக்ட் பண்ணி பாருங்க, ஜாகரியும் 404ம் ஸ்டாட்டிக். அதுக்கு பதிலாக நமக்கு என்ன செலக்ட் ஆகணும், மேல இருக்க ஏப்ரல் செலக்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலால போயிட்டு 11 அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் போடணும். சரிங்களா? என்ன அர்த்தம், இங்க பி காலம் மாறக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் போடுறோம். இதுல ரோ மாறக்கூடாது, ரோ கீழே கீழே வரக்கூடாது டிராக் பண்றப்போ அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் போட்டுட்டு என்டர் கொடுத்து பாருங்க. இப்ப நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்க வேணா டிராக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு இந்த நம்பர் வரும். அதே மாதிரி நீங்க இந்த ஜூலைக்கு பதிலா ரேண்டமா நீங்க என்ன வேணா போட்டு பாருங்க. ஆகஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆகஸ்டோட 292 103. அதே மாதிரி ஜாகரிக்கு பதிலா சால்ட் மாத்தி பாருங்க. சால்ட் ஏப்ரல் மந்த் 1250, ஆகஸ்ட் மாசம் 169, அக்டோபர் மாசம் 145 அப்படி கரெக்டா வந்துடும். அதனால
நம்ம ஒரு ரோல இருக்கிறதையும் காலம் இருக்கிறதையும் சேர்த்து VLOOKUP பண்ணணும்னா நம்ம VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபார்முலாவை சேர்த்து போட்டால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.